கர்ணன் பரசுராமர் கிட்ட இருந்து போர் பயிற்சிகளை முடிச்சிட்டு வர்ற அதே வேளையில துரோணாச்சாரியார் கிட்ட இருந்து கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்களோட போர் பயிற்சிகளை முடிச்சிட்டு அஸ்தினாபுரம் திரும்புறாங்க. அந்த சமயத்துல அஸ்தினாபுரத்தோட அரசர் திருதராஷ்டிரருக்கு யாருக்கு அடுத்து இளவரச பட்டம் கொடுத்து அறிவிக்கிறதுங்கிறதுல குழப்பமா இருக்கு. அதனால மகாமந்திரி விதுரரோட ஆலோசனையோட கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஒரு போட்டி ஒண்ணு நடத்துறாங்க. அந்த போட்டியில துரியோதனன் பாண்டவர்கள் ஒருத்தரையா வீழ்த்திட்டு வராரு. கடைசியா அர்ஜுனன் ஒரு அம்பை எய்து துரியோதனனை பனியால உரைய செய்திடுறாரு. அதுக்கு மேல அர்ஜுனனை தாக்க முடியாம நிக்கிறாரு துரியோதனன். உடனே அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றாருங்கிறத அறிவிக்க முற்படுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத அந்த சமயத்துல திடீர்னு மைதானத்துக்குள்ள ஒரு அம்பு வந்து துரியோதனனை அந்த பனியிலிருந்து விடுவிக்குது. மைதானத்துல இருக்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அந்த அம்பு வந்த திசைய. அந்த அம்பு எய்தது யாருன்னா நம்ம கதாநாயகன் கர்ணன். உடனே மைதானத்துல இருந்த துரோணாச்சாரியார் போட்டி நடக்கிற இடத்துல அம்பு எய்ய உனக்கு யார் உரிமை கொடுத்ததுன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு கர்ணன், ஒரு வில்லாளனுக்கு யார் உரிமை கொடுக்கணும்? அர்ஜுனன் தான் உலகத்திலே மிக சிறந்த வில்லாளன்னு பேசிட்டு இருக்கீங்க. நான் அவனை விட மிக சிறந்த வில்லாளங்கிறத நிரூபிக்கணும். எனக்கும் அர்ஜுனனுக்கும் போட்டி வைங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அத குலகுரு மறுக்கிறாரு. ஒரு தேரோட்டியின் மகன் எப்படி இளவரசருக்கு இடையா போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதையே எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க. அதனால அவமானப்பட்டு நிக்கிறாரு கர்ணன். உடனே துரியோதனன், என்னோட தந்தைக்கு கீழே இருக்கிற அங்க தேசத்தை நான் கர்ணனுக்கு தானமா வழங்குறேன். இப்போ அவனுக்கு அரசுரிமையும் இருக்கு. இனி அவர் அர்ஜுனன் கூட போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போட்டி நடைபெறுது. 2 பேரும் சமமா போட்டியிடுறாங்க. போட்டியோட பாதையிலேயே சூரியன் அஸ்தமிச்சதால போட்டி நிறுத்தப்படுது. இப்படி சபை முன்னாடி கர்ணன் அவமானப்பட்டு நின்ற போது துரியோதனன் தக்க சமயத்துல அங்க தேசத்தை அவருக்கு வழங்கி அவரை கௌரவப்படுத்துறதால துரியோதனன் மேல கர்ணன் மிகுந்த பற்றோடையும் நட்போடையும் விசுவாசத்தோடும் இருக்காரு.